இந்த புத்தகம் காரணங்கள் சொல்லாமல் வெற்றியின் பாதையில் எப்படிச் செல்வது, நம்முடைய பழக்கங்களை எப்படி திருத்தி வாழ்க்கையை மேம்படுத்துவது, சரியான மனப்போக்கும் கட்டுப்பாடும் மூலம் எப்படி குறிக்கோள்களை அடைவது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. யோசித்து பாருங்கள், உலகிலேயே மிகச்சிறந்த வெற்றியாளர்களும் நம்மைப் போலவே தங்களின் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அவர்களுக்கும் 24 மணி நேரமே தான், ஆனாலும் அவர்கள் எவ்வளவு சாதிக்கிறார்கள்? பதில்: சுய கட்டுப்பாடு. இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தின் 3 முக்கிய பகுதிகளை கொண்டு செல்லப் போகிறோம். சுய கட்டுப்பாடு என்றால் என்ன, ஏன் அது முக்கியம், அதை வாழ்க்கையின் பல துறைகளில் எப்படி அமல்படுத்துவது, மேலும் வெற்றிக்காக காரணங்களை நிரந்தரமாக எவ்வாறு விட்டுவிடுவது. ஆகையால் நண்பர்களே, உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வேண்டும், வெற்றியின் உச்சியினை அடைய வேண்டும் என்றால் இந்த வீடியோவை முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு புத்தக சுருக்கம் மட்டுமல்ல, இது உங்கள் கனவுகளுக்கான முதல் படி. வாருங்கள், நோ எக்ஸ்கியூசஸ் என்ற பயணத்தை தொடங்கி ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கைக்கு நகர்வோம். அத்தியாயம் 1: சுய கட்டுப்பாடு மற்றும் வெற்றி கதைகள் எப்போதும் ஊக்கமூட்டும். இன்று பாராட்டை பெறும் உலகின் மிகச்சிறந்தவர்கள் கூட காலியாகவே தொடங்கியவர்கள். அவர்களிடம் பணமோ பெரிய ஆதரவோ இல்லை, பல சமயங்களில் நல்ல கல்வியும் குறைவுதான். இருந்தாலும் அவர்கள் மிகச் சிறியோர் கூட அடைய முடியாத உயரங்களை தொட்டார்கள். அவர்களுடைய வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் சுய கட்டுப்பாடு. நீங்களும் அப்படியே ஆக முடியுமா? முடியும். ஆனால் முதலில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நேர்மையாக பார்த்து உணர வேண்டும். இன்று நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள், ஏன் அங்கு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் இலக்கை அடையவில்லை என்றால் காரணம் என்ன? ஏதேனும் இலக்கை அடைந்திருந்தால் அதை எப்படிச் சாதித்தீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் முடிவுகளின் மற்றும் உழைப்பின் விளைவு. விதைத்ததை அறுப்பீர், இந்த நியதி எங்கும் பொருந்தும். உங்கள் பழக்கங்களிலும் சிந்தனையிலும் ஒழுக்கத்தை கொண்டு வந்தால் வெற்றி உங்களுடையது, அதை புறக்கணித்தால் தோல்வி நிச்சயம். இப்போது கேள்வி: இந்த மாற்ற பயணத்தை எப்படி தொடங்குவது? முதலில் நீங்கள் என்ன அடைய விரும்புகிறீர்கள் என்று தீர்மானியுங்கள். உங்கள் கனவுகளை நனவாக்க செலுத்த வேண்டிய விலை என்ன என்று புரிந்துகொண்டு அதை செலுத்த உங்களுக்கே வாக்குறுதி அளியுங்கள். கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியே வந்து கடினமாக உழைத்தால் மட்டுமே கனவுகள் நனவாகும். இரண்டாவது, வெற்றிக்கு சர்க்கட் இல்லை. கற்றலின் பசி எப்போதும் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். வெற்றி கதைகளிலிருந்து ஊக்கம் பெறுங்கள், அவர்கள் எழுதிய புத்தகங்களை வாசியுங்கள், உரைகளை கேளுங்கள், அவர்களுடைய அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். மூன்றாவது, ஒருபோதும் நிறுத்தாதீர்கள், தொடர்ந்து கற்றுக்கொண்டு உங்கள் திறன்களை மேம்படுத்துங்கள், அதுவே உங்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். வெற்றி என்பது இலக்கு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வதெல்லாம் மிகப்பெரிய செல்வம். இறுதியாக, சுய கட்டுப்பாட்டை உங்கள் பலமாக மாற்றுங்கள். இது உங்கள் பழக்கங்களையும் சிந்தனையையும் மட்டுமல்ல, உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றும். தன்னை கட்டுப்படுத்தும் ஒருவர் வாழ்க்கையின் எல்லா துறைகளையும் வலுப்படுத்துகிறார், தன்னம்பிக்கையை உயர்த்துகிறார், குணாதிசயத்தை நயமாக்குகிறார், மனமும் உணர்ச்சிகளையும் கையாள்வதில் நிபுணராவார். வெற்றியின் பாதை எளியது அல்ல, கடின உழைப்பு, விடாமுயற்சி, தியாகம் எல்லாம் தேவை. ஆனால் இந்த பயணத்தை தொடங்கும்போது நீங்கள் இலக்குகளை மட்டுமல்ல அடைவது, நல்ல மனிதராக மாறும் செயல்முறையையும் ரசிப்பீர்கள். இதுவே நோ எக்ஸ்கியூசஸ் புத்தகத்தின் பெரிய செய்தி. ஆகவே நண்பர்களே, இப்போது சுய கட்டுப்பாட்டை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வெற்றி கதையை எழுதத் தொடங்குங்கள். அத்தியாயம் 2: சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுப்பு. நண்பர்களே, வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டுமெனில் முதல் படி உங்கள் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததோ நடக்கிறதோ எல்லாம் உங்கள் முடிவுகளும் செயல்களும் தான். உங்கள் வாழ்க்கையின் சிருஷ்டிகரர் நீங்களே, அதைச் சிறப்பாக்க உரிமையும் பொறுப்பும் உங்களுக்கே. இந்த உண்மையை இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் பிரையன் ட்ரேசி தன் வாழ்க்கையிலேயே அனுபவித்துள்ளார். 21 வயதில் அவர் கட்டுமான தொழிலில் வேலை பார்த்தார், தேவைப்பட்ட அளவுக்கு மட்டுமே வேலை. சேமிப்பேதும் இல்லை, உறுதியான திட்டமும் இல்லை. ஒரு கடும் குளிர் இரவில் அவர் உணர்ந்தார், தன்னை மாற்றாவிட்டால் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது. அடுத்த நாளே அவர் பெரிய முடிவு எடுத்தார், வாழ்க்கைக்கு தானே பொறுப்பு ஏற்க. தன்னை மேம்படுத்த புத்தகங்களை படிக்கத் தொடங்கினார், புதிய திறனை கற்றார். மெதுவாக கற்றதை வாழ்க்கையில் பயன்படுத்தினார். செலவினங்களை நிர்வகித்தார், உடல்நலத்தை கவனித்தார், சிந்தனையை நேர்மறை திசைக்கு வழி நடத்தினார். தன்னையே கடினமாக உழைத்து இதை எல்லாம் சாதித்தார். பிரையனின் கதை சொல்வது, வாழ்க்கைக்கு பொறுப்பு ஏற்ற உடன் பார்வை முற்றிலும் மாறிவிடும். உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் என்பதை உணர்வீர்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்றால் இந்த முக்கியமானவற்றை மனதில் கொள்ளுங்கள். மற்றவர்களை குறை சொல்லுவதை நிறுத்துங்கள். இது உங்கள் வாழ்க்கை, அதைச் சிறப்பாக்க பொறுப்பு உங்களுக்கே. மற்றவர்களை குறை சொன்னால் அல்லது தன்னை பாதிக்கப்பட்டவர் என்று நினைத்தால் முன்னேறாமல் நிற்க வைத்து விடும் காரணங்கள் தானாக உருவாகும். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒப்பிடுவது ஏமாற்றத்தையும் கசப்பையும் தரும். ஒவ்வொருவருக்கும் தனி பயணம் உள்ளது.
உங்கள் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் நீங்களே பொறுப்பானவர் என்று எண்ணுங்கள். கோபம், பொறாமை, பயம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை விடுங்கள். அவை முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும். தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றில் வேலை செய்யுங்கள். எதிர்மறை உணர்வுகளை நேர்மறையாக மாற்றுங்கள். உங்கள் மனம் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தையே கவனிக்க முடியும். நேர்மறை சிந்தனையையும் பொறுப்பையும் ஏற்றால் வாழ்க்கை கட்டுப்பாட்டில் இருப்பதை உணர்வீர்கள். சிரமங்கள் தடைகள் அல்ல, சவால்களாக தோன்றும். மேலும் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்காக கோபப்படாதீர்கள். மழை போன்றவை. புகார் செய்தால் மழை நின்றுவிடாது. மாறாக, மாற்ற முடியக்கூடியவற்றில் உங்கள் ஆற்றலை செலவிடுங்கள். இறுதியாக, கடந்த காலத்தை விடுங்கள். அதை மாற்ற முடியாது. ஆனால் தற்போதையதும் எதிர்காலமும் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தி சரியான படிகளை எடுத்தால் நிச்சயமாக மேம்படும். காரணங்கள் சொல்லுவதை நிறுத்தி பொறுப்பை ஏற்க ஆரம்பித்தவுடன் தான் வாழ்க்கை உண்மையாக மாறத் தொடங்கும். அத்தியாயம் 3. சுய கட்டுப்பாடு மற்றும் குறிக்கோள்கள். கனவு காணுவது எளிது, கனவுகளை நனவாக்குவது வேறு கலை. அனைவரின் மனதிலும் ஆசைகள் இருக்கும், ஆனால் அவை இலக்குகளாக மாறும்போதுதான் மாயம் நடக்கிறது. கனவுகள் கற்பனை, இலக்குகள் நிஜமாக வர செயல் திட்டம் தேவை. இலக்குகளை அமைத்தால் செல்ல வேண்டிய திசையும் அந்த வழியையும் தெளிவாக காட்டும். இலக்குகளை எழுதி வைத்ததின் சக்தி என்ன? ஒருபோதும் புத்தாண்டு தீர்மானங்களை காகிதத்தில் எழுதியதுண்டா? எழுதவில்லை என்றால் இப்படி முயலுங்கள். இலக்குகளை எழுதினால் அவை உங்கள் மனதில் மேலும் வலுவாக பதியும். சிந்தனையை தெளிவாக்கி செயலில் ஈடுபட ஊக்குவிக்கும். எழுதப்பட்ட இலக்குகள் அடைய வேண்டிய நோக்கம் உண்டு என்று தினமும் நினைவுபடுத்தும். எழுத்தின் மந்திரம் உண்டு. முன்னுரிமைகளை உணர உதவும், தேவையற்ற விஷயங்களிலிருந்து கவனத்தை விலக்கும். எழுதிய இலக்குகள் மனதை ஒழுங்குபடுத்தி அடுத்த படியை தீர்மானிக்க உதவும். இலக்குகள் மற்றும் வெற்றியின் தொடர்பை ஜான் என்ற ஒருவரின் கதை விளக்குகிறது. ஜான் சாதாரண விற்பனையாளர், ஆண்டு வருமானம் 50,000. ஆனால் இலக்குகளை எழுதி பழகி செயல் திட்டம் அமைத்ததும் உலகமே மாறியது. 12 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நிறுவனத்தின் தலைவர் ஆனார். ஆண்டு வருமானம் 1 மில்லியனுக்கு மேலாக. ஜானின் அனுபவம் சொல்வது, இலக்குகளை எழுதி அதற்காக வேலை செய்தால் எவ்வளவு பெரிய வெற்றியை அடைய முடியும். இதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி வேண்டுமென்றால் இந்த முறையை பின்பற்றுங்கள். தெளிவுடன் தொடங்குங்கள். என்ன வேண்டும் என்று தெளிவாக முடிவு செய்யுங்கள். கூடுதல் பணம் என்பதற்கு பதில் துல்லியமான தொகையை நிர்ணயியுங்கள். சிந்தனையை எழுதுங்கள், இலக்குகள் வலுவாகும். காலக்கெடு வையுங்கள். இது ஒழுக்கத்தையும் நேர பயன்பாட்டையும் மேம்படுத்தும். திட்டமிடத் தொடங்குங்கள். சிறு படிகளின் பட்டியல் எழுதி வையுங்கள். தேவையான திறன்கள் என்ன சவால்கள் வரும், யார் உதவ முடியும், எல்லாம் எழுதுங்கள். படிகளுக்கு முன்னுரிமை அமைத்துக் கொள்ளுங்கள். முதலில் என்ன, அதிக கவனம் எதற்கு என்பது தெளிவாகும். தொடர்ந்து செயலில் இறங்குங்கள். திட்டம் மட்டும் போதாது, நடைமுறை அவசியம். சிறு படிகளால் தொடங்குங்கள். ஆரம்பத்தில் எவ்வளவு தூரம் சென்றீர்கள் என்பது முக்கியமல்ல, தொடங்குவது முக்கியம். தினமும் ஒரு சிறு படி இலக்கை நோக்கி எடுங்கள். பாதையில் வைத்திருக்கும் இலக்கை நெருங்க வைக்கும். தன்னம்பிக்கையுடன் இருங்கள். பெரியதோ சிறியதோ இலக்குகள் தொடர்ந்து முயற்சி மற்றும் நேர்மறை சிந்தனையால் சாத்தியம். தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் வெற்றி பயணத்தின் 2 பெரிய ஆயுதங்கள். இலக்குகள் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவை உங்கள் எதிர்காலத்தின் வரைபடம். அதை முழுமையாக அணைத்து ஒவ்வொரு படியும் அந்த வரைபட்டின் ஒரு பகுதியாகட்டும். அப்போதுதான் ஒரு காலத்தில் கனவில் மட்டும் இருந்த வாழ்க்கை வடிவம் பெறும். அத்தியாயம் 4. சுய கட்டுப்பாடு மற்றும் வேலைக்கும் ஒழுக்கத்திற்கும் இடையிலான சரியான சமநிலையே வெற்றி கயிற்றில் ஏற்றும் படிக்கட்டுகள். வெற்றிக்கு 2 விஷயங்கள் மிகவும் முக்கியம். 1. முன்னுரிமை நிர்ணயம். 2. வேலையில் ஒழுக்கம். இதை சரியாக புரிந்து நடைமுறைப்படுத்தினால் தொழில் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடையலாம். ஒரு பணியை முடிக்க தெளிவாக முடிவு செய்து நேரத்தை சரியாக பயன்படுத்தத் தொடங்கினால் ஒவ்வொரு படியும் நல்ல முடிவை நோக்கி நகர்த்தும். ஆனால் தெரியாமலே பல நேரங்களில் உற்பத்தி திறனை குறைக்கும் விஷயங்களில் நேரமும் ஆற்றலும் வீணாகிறது. நேரம் மதிப்புடையது. தவறான நேர மேலாண்மை வேலை அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும். காலகட்டங்கள் நெருங்கும் போது மன அழுத்தம் செயல்திறனை குறைக்கும். நீண்ட லஞ்ச் பிரேக்குகள், இணையத்தில் அலட்டலான உலாவல், தேவையற்ற உரையாடல்கள் போன்ற சிறு விஷயங்களே ஒரு நாளின் உற்பத்தியை குறைத்துவிடும். வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றால் இப்பழக்கங்களை முதலில் மாற்றுங்கள். இலக்கை நெருங்க உதவும் பணிகளில் ஆற்றலை செலவிடுங்கள். பொறுப்பு, முடிவு. நியதி சொல்வது, வருமானத்தை உயர்த்த வேண்டும் என கனவு காண்பவர்கள் தங்கள் உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் அந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும். நிறுவனங்கள் தங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்பவர்களுக்கு அதிகம் செலுத்தும். மிகவும் பயனுள்ள ஒரு கருவி, லா ஆப் 3. முதலில் வாரத்திற்கு செய்யும் எல்லா பணிகளையும் பட்டியலிடுங்கள். அடுத்து உங்கள் நிறுவனம் அல்லது கரியருக்கு அதிக பயன் தரும் பணி எது என்று கேளுங்கள். அதே முறையில் மேலும் 2 முக்கிய பணிகளை திரட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது 3 முக்கிய பணிகள் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. சிறு பணிகள் இதன் பிறகே.
உங்கள் மதிப்பை ஆவர்லி ரேட் கணக்கிட்டு அறியுங்கள். உதாரணம், ஆண்டுக்கு 40,000 சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அதை 2000 மணி நேரத்தால் வகுத்தால் 1 மணி நேரம் 20. அதாவது உங்கள் ஒவ்வொரு மணியும் இந்த மதிப்பு. இந்த மதிப்பை தரும் அல்லது அதற்கு மேல் தரும் பணிகளையே தேர்வு செய்யுங்கள். மதிப்பை தராத பணிகளை விட்டுவிட்டு கரியரை உயர்த்தும் செயல்களில் நேரத்தை செலவிடுங்கள். தடைகளை தவிர்ப்பது, வேலை இடத்தில் வேலை நேரத்தில் கவனம் சிதறவிடாமல் இருப்பது மிகவும் முக்கியம். ஒருவரால் பேசத் தொடங்கினால் மரியாதையுடன் இப்போது இல்லை, நான் இதை முதலில் முடிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நேரத்தை மதிக்கும், உங்களை மேம்படத் தூண்டும் மக்களைச் சூழுங்கள். வேலை இடைவேளை சமநிலை வேலைக்கும் இடைவேளைக்கும் சரியான சமநிலையை பேணி நடத்துங்கள். இடைவேளை எடுங்கள், ஆனால் இலக்கிலிருந்து விலகாதபடி இருங்கள். அதிக உற்பத்தியாளர்களின் ரகசியம் நேரத்தை மேல் பயன்படுத்துவது. மிகச்சிறந்த செயல்திறனுக்கான சூத்திரம் அலுவலகத்திற்கு 1 மணி நேரம் முன்னதாக வருவது, லஞ்ச் நேரத்தில் சிறு பணிகளைச் செய்வது, சில சமயம் 1 மணி நேரம் தங்குவது. இந்த சிறு பழக்கங்கள் வேலையில் வேகத்தையும் நிலைத்தன்மையையும் தரும். ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் உள்ளவர் எப்போதும் மற்றவர்களை மிஞ்சி வருவார். இந்த பழக்கங்களை எடுத்துக்கொண்டால் உற்பத்தி திறனும் செயல்திறனும் மட்டுமல்ல, உங்கள் பெயரும் வெற்றி கிராப்பும் உயர்வு காணும். இன்று முதல் தொடங்குங்கள், பணிகளை திட்டமிடுங்கள், கவனம் சிதற விடாதீர்கள், இலக்கை அடைய முழுமையாக உங்களை அர்ப்பணியுங்கள். அத்தியாயம் 5. சுய கட்டுப்பாடு மற்றும் நேர மேலாண்மை. நேரம் நிறுத்த முடியாத, செலவழிக்க மட்டுமே கூடிய வளம். அதை எங்கே எப்படி முதலீடு செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பணிகளில் கவனம் செலுத்துகிறீர்களா என்பதை வைத்தே வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. அர்த்தமற்ற விஷயங்களில் நேரத்தை செலவிட்டால் தோல்வி அபாயம் அதிகரிக்கும். நேர மேலாண்மை என்பது மணி பார்க்கும் வேலை மட்டுமல்ல, முன்னுரிமைகளை அறிதல். தினமும் இப்போது செய்யலாமா பின்னால் செய்யலாமா என்று நினைக்கும் பொழுதே நேர மேலாண்மையை செய்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம், சிலர் அதை திறமையாகச் செய்கிறார்கள், சிலர் புறக்கணிக்கிறார்கள். இந்த திறனை வளர்த்துக்கொள்ள எளிது. முதலில் என்ன பின்னால் என்ன, முற்றிலும் வேண்டாமா என்ற முடிவுகளை எடுக்கும்போது நீங்கள் சரியான நேர மேலாண்மை செய்கிறீர்கள். பரேட்டோ நியதி அல்லது 80/20 விதி உதவும். மிக முக்கியமான 20 விழுக்காடு வேலைகள் 80 விழுக்காடு முடிவுகளை தரும். இவை கடினமாக தோன்றலாம், ஆனால் வாழ்க்கைக்கு மிக பெரிய மதிப்பைச் சேர்க்கும். மற்ற 80 விழுக்காடு பணிகள் 20 விழுக்காடு முடிவும் தராமல் போகலாம். ஆகவே மிக பெரிய தாக்கத்தை தரும் பணிகளில் நேரமும் ஆற்றலும் செலவிடுவது உங்கள் இலக்கு. வெற்றியாளர்கள் தங்களின் மன, உடல், உணர்ச்சி ஆற்றலை அதிகமாக உயர்த்தும் செயல்களை தேர்வு செய்கிறார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை ரிட்டர்ன் ஆன் எனர்ஜி. சில நேரங்களில் சோம்பேறித்தனத்தால் பணிகளை தள்ளி போடுகிறோம், ஆனால் சுய கட்டுப்பாடு மற்றும் சரியான நேர மேலாண்மை இந்த பழக்கத்தை உடைக்கும். ஒரு பணியை தொடங்கும் போது கேளுங்கள், இது என் நேரமும் ஆற்றலும் பெற வேண்டியதா? இது என் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை தரும்? பதில் இல்லை என்றால் அதை பிறர்க்கு ஒப்படையுங்கள் அல்லது முற்றிலும் விடுங்கள். உதாரணம், கல்லூரி பட்டம் பெறுவது வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாக்கும், வாழ்க்கையை உயர்த்தும். மாறாக நண்பர்களுடன் சீரியலற்ற பார்ட்டியின் கவனத்தை சிதறடிக்கும், பணிகள் குவியும். ஒரு நேர மேலாண்மை முறையை ஏற்றுக்கொண்டால் சிறந்த முடிவுகள். முதலில் இரவு தூங்குவதற்கு முன் அடுத்த நாள் காலை திட்டத்தை செய்யுங்கள். ABCDE முறை. A மிக முக்கியம், உடனே செய்ய வேண்டியது. B முக்கியம், ஆனால் அவசரமில்லை. C செய்யலாம், செய்யாவிட்டாலும் பெரிய பாதிப்பு இல்லை. D ஒப்படைக்கலாம். E அழிக்கலாம். இவ்வகையில் உள்ளவற்றில் A1 A2 A3 என்று தரவரிசை அமைத்து B C Dக்கு செல்லும் முன் அவற்றை முடித்துவிடுங்கள். விதி முடிந்த பின்னரே அடுத்ததுக்கு செல்க. வெற்றியின் திறவுகோல் நேரமும் ஆற்றலும் அதிக பயன் தரும் இடங்களில் முதலீடு செய்வது. நேர மேலாண்மை ஒரு திறமையே அல்ல, வாழ்க்கையை வழிநடத்தும் முறையும் ஆகும். அத்தியாயம் 6. சுய கட்டுப்பாடு மற்றும் மகிழ்ச்சி. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க கனவு காண்கிறார்கள், அந்த கனவு உங்கள் கைகளில் தான். மகிழ்ச்சிக்கான கதவுகளை திறக்கும் சாவி சுய கட்டுப்பாடு. வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது மகிழ்ச்சி, கட்டுப்பாட்டை இழந்தால் துக்கமும் ஏமாற்றமும் நெருங்கும். உண்மையில் உங்கள் வாழ்க்கை இலக்குகளை அடைகிறீர்களா இல்லையா என்பதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது. சுய கட்டுப்பாடு வாழ்க்கையை மாயமாக மாற்றும். உங்கள் கையில் உள்ளவற்றை கட்டுப்படுத்தும் வலிமையையும் உங்கள் கையில் இல்லாதவற்றை ஏற்றுவிடும் தைரியத்தையும் தருகிறது. கட்டுப்பாடு 2 வகை, உள்கட்டுப்பாடு மற்றும் வெளிக்கட்டுப்பாடு. உள்கட்டுப்பாடு உள்ளிருந்து வரும், என்ன செய்ய எப்படி செய்ய என்ற முடிவு நீங்களே எடுப்பது. உதாரணம், தற்போதைய நிலை மனதில் பிடிக்காது என்றால் அதை மாற்றும் படிகளை எடுத்துக்கொள்வது. வெளிக்கட்டுப்பாடு சூழலுடனானது. உதாரணம், கல்வி முழுமையில்லை என்றால் அது கரியரை பாதிக்கலாம். இது வெளிக்கட்டுப்பாடு. ஆனால் நல்ல செய்தி, வாழ்க்கை சூழலை மாற்ற படிகளை நீங்கள் எடுக்க முடியும். மாற்றம் வெளியிலிருந்து அல்ல, உங்களுக்குள் இருந்து தொடங்குகிறது.
கடந்த அனுபவங்களும் மகிழ்ச்சியும் நம் கடந்த அனுபவங்கள் மகிழ்ச்சியை ஆழமாக பாதிக்கும். கடினமான சிறுவயது அல்லது வலியான அனுபவங்கள் நிகழ்காலத்தை மூடிக்கொள்ளலாம், ஆனால் சுய கட்டுப்பாட்டால் அந்த வலியிலிருந்து வெளியே வர முடியும். உங்கள் எதிர்வினைகளை கட்டுப்படுத்தியும் சூழலை மாற்றியும் மகிழ்ச்சியை நோக்கி நகர முடியும். உண்மையான மகிழ்ச்சி 5 காரணங்கள். பிரையன் ட்ரேசி மகிழ்ச்சியை 5 முக்கிய காரணங்களுடன் இணைக்கிறார். ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல். நல்ல ஆரோக்கியமும் உயர் ஆற்றலும் மகிழ்ச்சியின் மிகப்பெரிய மூலங்கள். ஆரோக்கியமாகவும் சக்திவாய்ந்தவராகவும் இருந்தால் மகிழ்ச்சி உயரும். அதற்கு ஃபாஸ்ட் ஃபுட், புகை, ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை கட்டுப்படுத்த சுய கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியமான உறவுகள். குடும்பம், நண்பர்கள், துணைவர், பெற்றோர், குழந்தைகள், சக ஊழியர்களுடன் நல்ல உறவுகள் மன அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கு முக்கியம். உறவுகளை மேம்படுத்த நேரமும் ஆற்றலும் முதலீடு செய்ய வேண்டும். அர்த்தமுள்ள வேலை. வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் வேலை திருப்தியும் மகிழ்ச்சியும் தரும். பிறருக்கு உதவியோ கடின பணிகளை முடித்ததிலோ கிடைக்கும் நிறைவு தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உயர்த்தும். உதாரணமாக, சமூக மாற்றத்தை தரும் பணியில் இருப்பதாக உணரும் ஊழியர்கள் அதிக உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். நிதி சுதந்திரம். பண கவலைகள் இல்லாமல் வாழ்வது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது புத்திசாலித்தனமாக செலவழித்தலும் முதலீடு செய்தலும் மூலமே சாத்தியம். முழு திறனை அடைதல். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். முழு திறனை அடைவது மகிழ்ச்சியின் உயர்ந்த வடிவம். தொடர்ந்து உங்களை மேம்படுத்தி எப்போதும் கற்றுக்கொண்டிருப்பது. இவை உங்களை மட்டுமல்ல, பிறருக்கும் ஊக்கமாக்கும். எப்போதும் குறைவாக சம்மதிக்க வேண்டாம். மகிழ்ச்சியாக இருப்பது எளிது, ஆனால் அதற்காக உங்களை மேம்படுத்த வேண்டும். இலக்குகளை ஒன்றாக முடிக்கவும், தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளவும், ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாக காணவும். நினைவில் கொள்ளுங்கள், சுய கட்டுப்பாட்டால் கனவுகளை அடைய மட்டுமல்ல, நீண்ட நாளாய் விரும்பிய மனிதராக நீங்களே மாற முடியும். அத்தியாயம் 7. சுய கட்டுப்பாடு மற்றும் மன அமைதி. சுய கட்டுப்பாடு செயல் மற்றும் நடத்தை மட்டுமல்ல, நம் சிந்தனை, உணர்ச்சிகளுக்கும் வந்து சேர்கிறது. எனவே அதை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குவது அவசியம். அதற்கான முதல் படி உள் அமைதியை குலைக்கும் விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் விட கற்றுக்கொள்ளுதல். முதல், உணர்ச்சிகளை சூழ்நிலைகளிலிருந்து பிரித்து வையுங்கள். உணர்ச்சியை கட்டுப்படுத்தினால் மன அமைதிக்கு அருகில் வருவீர்கள். உதாரணம், அரசியல் அல்லது மத விவாதத்தில் சிக்கினால் ஒவ்வொரு முறை உங்கள் கருத்தையே நிரூபிக்க வேண்டியதில்லை. மற்றவரின் பார்வையையும் புரிந்துகொள்ள முயலுங்கள். கருத்து வேறுபாடுள்ள தலைப்புகளில் விவாதிக்கும் போது வாதாடுவதற்கு பதில் பொதுவான இடத்தை தேடுங்கள். இது மனதை அமைதியாகவும் உறவுகளை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். இரண்டாவது, மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள். உதாரணம், டிராஃபிக்கில் யாராவது திடீரென கடந்து சென்றால் கோபம் வரலாம், ஆனால் அதை தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவருக்கு அவசரம் இருக்கலாம், மனநிலை சரியில்லாமலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் உங்கள் ஆற்றல் எதிர்மறை உணர்வுகளை குறைக்கும். உதாரணம், ஒரு நாள் மோசமாக சென்றது என்று மீண்டும் மீண்டும் எல்லோரிடமும் கூறிக்கொண்டே இருப்பது எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது, மாறாக அந்த நிலையை மனதில் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கும். கெட்ட விஷயங்கள் அனைவருக்கும் நடக்கும், ஆனால் அவை எவ்வளவு அளவு உங்களை ஆட்கொள்ள விடுகிறீர்கள் என்பது உங்கள் தேர்வு. நான்காவது, மன்னிக்கத் துணிங்கள். தவறு செய்தால் மன்னிப்பு கேளுங்கள். பல சமயங்களில் மனிதர்கள் கடுமையான வார்த்தைகள், துரோகம், விமர்சனம் மூலம் உங்களை புண்படுத்துவார்கள். அதை தவிர்க்க முடியாது, ஆனால் உங்கள் எதிர்வினையை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். மன்னிப்பதன் அர்த்தம் அவர்களின் தவறை ஏற்றுக்கொள்வது அல்ல, உங்கள் மன அமைதிக்காக நீங்கள் செய்வது. மன்னிக்கும் போது எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் நீங்கும். உயர்வு மற்றும் நேர்மறை வாழ்வு. சுய கட்டுப்பாடு ஒரு திறமை மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இது உண்மையில் வாழ்க்கையை மேம்படுத்தும் விஷயங்களில் கவனம் செலுத்த உதவும். உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் எதிர்மறை நிலைகளிலிருந்து தன்னை இழுத்துக் கொள்ளவும் நேர்மறை விஷயங்களில் கவனம் செலுத்தவும் நீங்கள் வல்லவராகிவிடுவீர்கள். சுய கட்டுப்பாடு நேர மேலாண்மையையும் மேம்படுத்தும் என்பது உண்மை. தினமும் உங்கள் இலக்குகளில் வேலை செய்யுங்கள். பணிகளை தள்ளி போடாமல் இன்று ஒரு படி எடுங்கள். இலக்குகளை எழுதுங்கள், நடைமுறைக்கு ஏற்ற திட்டங்களை அமைக்குங்கள். கவனச்சிதறல்களை புறக்கணிக்கவும் சுய கட்டுப்பாடு தேவை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். மன அமைதிக்காக ஆரோக்கியமான உடலும் மனமும் அவசியம். உடல், மன வலிமை இருந்தால் நல்ல உறவுகள், அர்த்தமுள்ள வேலை, நிதி சுதந்திரம் ஆகியவற்றை நோக்கி படியை எடுக்க முடியும். கெட்ட சம்பவங்களை ஏற்றுவிடுவது மன அமைதிக்கான தொடக்கம். மன அழுத்தம் தரும் சூழல்களிலிருந்து விலகி இருங்கள். மன்னியுங்கள், மறந்துவிடுங்கள், முன்னேறுங்கள். இப்படி செய்தால் உள் அமைதியும் தன்னை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் கிடைக்கும். சுய கட்டுப்பாடு என்பது தொடர்ந்து பயிற்சியால் வலுப்படுத்தக்கூடிய திறன். இது உங்களை வெற்றியாளராக்குவது மட்டுமல்ல, சிறந்த அமைதியான வாழ்க்கையை வாழ உதவும். இன்று தீர்மானியுங்கள், காரணங்கள் சொல்லுவதை நிறுத்தி உங்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை தொடங்குங்கள். இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடமும் சுய கட்டுப்பாடு எவ்வளவு ஆழமாக வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை காட்டும் வழிகாட்டி.
தினமும் சிறு படிகளை எடுத்து சரியான பழக்கங்களை ஏற்று கனவுகளை நனவாக்கும் உறுதியில் நிலைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிசய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆகவே இந்த பயணத்தை இங்கே முடிக்காதீர்கள். இன்று கற்றதை இன்றே நடைமுறையில் கொண்டு வாருங்கள். மறவாதீர், உங்கள் வாழ்க்கையின் மிக பெரிய வடிவமைப்பாளர் நீங்களே. இப்போது காரணங்களை நிறுத்தி செயல்படத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தாருங்கள். நன்றி பார்வைக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆடியோ லாக்புக். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய புத்தகத்துடன் புதிய கற்றல்களுடன் சந்திப்போம்.